அபி, என்னம்மா நீ நேரா கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணுமா? இது என்னம்மா கேள்வி? இல்லை அபி, வீட்டுக்கு வராம ஆஸ்பத்திரியிலேருந்து நேரா கோர்ட்டுக்கு போகணுமா? அம்மா இதுலலாம் ஏதாவது சம்பிரதாயம் இருக்கா? அதான் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சுல்ல. நீ வீட்டுக்கு போ, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்பதான் படுத்து எழுந்துச்சிருக்கேன். இதோட கோர்ட்டுக்கு அலையணுமா? மனசுக்கு சங்கடமா இருக்கு அபி. ஆண்டி, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது கோர்ட்டு சமாச்சாரம், கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன் அபி, நானும் உன் கூட வரட்டுமா? ஏமா நீ அங்க வந்து என்ன பண்ண போற? அதான் உஷா இருக்கால, அப்புறம் என்ன? உன்னை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு அபி. உடம்புக்கு முடியாம இப்படி அலைய வேண்டியதா இருக்கு. உன்னை தனியா அனுப்பணுமா? நானும் வரேன் அபி. அம்மா நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. நான் தான் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன்ல. உஷா வேற துணைக்கு வரா. நீ எதுவும் கவலைப்படாத. அம்மா அம்மா ஏம்மா அழுதுட்டு இருக்க? எந்த நேரத்துல இந்த பாவி வயித்துல பிறந்தியோ, இப்படி கடந்து கஷ்டப்படுற. இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி கோர்ட்டு அது இதுன்னு சீரழிஞ்சிட்டு இருக்க. பாத்தியா, நீ இப்பவே இப்படி அழுதுட்டு இருக்க. கோர்ட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவ நீ? ஆண்டி ஆண்டி அழாதீங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் அபியை பார்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்டுக்கு கிளம்புமா, அதான் உஷா இருக்கால, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அழாதம்மா, அழாத. எல்லாம் நல்லதா நடக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். வீட்டு வரட்டுமா? கூட வச்சுக்க. அபி, ஒரு நிமிஷம் இரு. உனக்கு மட்டும் நல்லது நடக்கலைன்னா உலகத்துல சாமியே இல்லைன்னு அர்த்தம். நீ தைரியமா போயிட்டு வா. இதுக்கு மேலையும் அந்த ஆண்டவன் உனக்கு சோதனை கொடுக்க கூடாது. நல்லதுதான் நடக்கணும். நல்லதுதான் நடக்குமா? நீ அழாத, அழாத. வீட்டுக்கு கிளம்பு, தைரியமா போ. நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அபி, டைம் ஆகுது, போலாம். போயிட்டு வரேம்மா. பாய் ஆண்டி. பார்த்துக்க உஷா. நான் பார்த்துக்கிறேன். ஹாய் தோல்ஸ், வாங்க வாங்க. என்னங்க, எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜா? அப்போ வீட்டுக்கு தான் கிளம்புறீங்களா? ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டா? நாங்கள் வீட்டுக்கு போகல, நேராக கோர்ட்டுக்கு போகிறோம். என்ன சொல்கிறீங்க? கோர்ட்டுக்கா? அதான் ஏற்கனவே போயிட்டு வந்தாச்சுல்ல. அது என் புருஷன் முதல்ல அனுப்பின நோட்டீஸ்க்கு பதில் சொல்கிறதுக்காக. இப்போ என் புருஷன் விவாகரத்துக்காக கோர்ட்டில் கேஸ் தாக்கல் பண்ணியிருக்காரு. தோல்ஸ், நீங்கள் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? ஆ. அப்போது எங்கள் கூட வரீங்களா? கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஆமாம் தோல்ஸ், எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குது. அதிகம் அலைய முடியாது. நீங்கள் வந்தால் அங்கே இங்கேன்னு அலைஞ்சி விசாரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இல்லைங்க, போன முறையே உங்கள் கூட ஏன்டா கோர்ட்டுக்கு வந்தோம்னு ஆயிடுச்சு. ஏன்னா உங்கள் கூட சேர்த்து என்ன அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க தேவையில்லாமல் கோவப்படுவாங்க. உங்களுக்கு தான் கெட்ட பேர். என்ன தோல்ஸ் நீங்கள் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டு படி ஏறிட்டாரு என் புருஷன். நீங்கள் வராட்டி மட்டும் என்னை பாராட்டி புகழ்ந்து பேச போகிறாரா? நீங்கள் வந்தாலும் வராட்டியும் அவர் என்ன ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறாரு. பேசாமல் வாங்க தோல்ஸ். தோல்ஸ், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. யாராவது உங்களை ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் என் பாய் ஃப்ரெண்டு நான் சொல்லிடுறேன். என்ன? அட சும்மா போய். போலாமா? போகலாம், வாங்க. ரொம்ப வலிக்குதா? என்னம்மா அப்படியா? அப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்பா அந்த சைன் வாங்கிட்டீங்களா? என்ன பண்ணுறது? இந்தாங்க. முதல்ல அந்த வேலையை தேங்க்ஸ். பார்த்து முடிக்கணும். நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். உங்களுக்கு ஆப்ரேட்டாக இருக்கானே, அவன் வந்துட்டானா? உங்களுக்கு வருது. என் குழந்தை பேச சொல்லியும் நிற்குதுங்க.
இப்படி வார வாரம் கோர்ட்டு வாசல் டேய் எங்கடா இந்த பக்கம் கூட்டிட்டு வர அந்த பக்கம் போகணும். டேய் இவளுக்கு நிஜமாவே காயம் பட்டிருக்கா இல்ல ஜட்ஜி பரிதாபப்படணுங்கிறதுக்காக சும்மா வச்சு கட்டு போட்டுட்டு வந்திருக்காளா? விடுமா. அபி ஏண்டா இந்த நாய் இன்னும் இவ கூட தான் வாழ தெரியுதா? அபி அவன் தான் தூண்டி விடுறான். எப்பவும் அவன் கூடவே இருக்கான் ராஸ்கல். சரி லேட் ஆயிடுச்சு வா. சச்சின் அலையறா, நீ வா. ஏன் அபி உன் மாமியாருக்கு வீடு கோர்ட்டு கோயில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரே மாதிரி தானா? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி அசிங்கமா நடந்துக்கிறாங்க. விடு உஷா. சரி டைம் ஆச்சு போகலாம். மெதுவா பார்த்து பார்த்து. எப்படி போறது? இப்படிதான். பெட்டிஷன் நம்பர் 8034, மனுதாரர் பாஸ்கர், எதிர் மனுதாரர் அபிநயா. மனுதாரர் பாஸ்கர் வந்திருக்காரா? எதிர் மனுதாரர் அபிநயா வந்திருக்கேன் சார். மனுதாரரோட வக்கீல் யாரு? எஸ் யுவர் ஆனர். நீங்க ஆரம்பிக்கலாம். தேங்க் யூ யுவர் ஆனர். எதிர் மனுதாரர் வக்கீல். எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த கேஸ் விஷயமா ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். எஸ் கோ ஹெட். ஏற்கனவே இவங்க அனுப்பின கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ் இந்த கோர்ட்ல விசாரணைக்கு வந்திருக்கு. அது சம்பந்தமா அபிநயா சொன்ன விளக்கத்தையும் இந்த கோர்ட் ஏத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் இந்த வழக்கில் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல யுவர் ஆனர். நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதை பேசுறதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். யுவர் ஆனர், அன்னைக்கு மிஸ்ஸஸ் அபிநயா இந்த கோர்ட்ல சொன்ன விஷயங்கள்ல சில உண்மைகள் இருக்கு. ஆனா அது எல்லாமே பாதி உண்மைகள், அதாவது அரைகுறையான உண்மைகள். இந்த பாதி உண்மைகள் பொய்யை விட ரொம்ப மோசமானது யுவர் ஆனர். அதனால இது சம்பந்தமா என் சார்பா மிஸ்டர் பாஸ்கர் அவர் தரப்பு நியாயங்களை இந்த கோர்ட்ல சொல்றதுக்கு உங்க அனுமதி வேணும். ஓகே கோ ஹெட். தேங்க்யூ. மிஸ்டர் பாஸ்கர், நீங்க சொல்லலாம். தயங்காதீங்க மிஸ்டர் பாஸ்கர். உண்மையை கோர்ட்ல சொல்ல வேண்டியது உங்க கடமை. ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே மேடம். யுவர் ஆனர், அன்னைக்கு மிஸ்ஸஸ் அபி சொன்னதுல கொஞ்சம் உண்மை இருக்கு. ஆனா சொல்லாம விட்ட சொல்ல விரும்பாத உண்மைகள் நிறையவே இருக்கு. அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா நான் இல்லை, எந்த புருஷனும் சொல்ல மாட்டான். ஆனா இன்னைக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதுக்கான சூழ்நிலைக்கு நான் ஆளாயிட்டேன். அபி எனக்கு தாம்பத்திய உரிமை கொடுக்கலன்னு நான் அவளுக்கு கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ் அமைச்சது நிஜம். அதை விட பெரிய நிஜம், அவ எனக்கு விசுவாசமானவளா உத்தமமான மனைவியா வாழல சார். நோ நோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். நான் சொல்றதெல்லாம் நிஜம். புதுசா நீங்க ஒரு கதையை ஜோடிக்க நினைக்கிறீங்க, அப்படித்தானே? நோ சார், நான் ஒரு சில விஷயங்களை விளக்கப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் யுவர் ஆனர். ஏற்கனவே பேசின விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை மிஸ்டர் பாஸ்கர். யுவர் ஆனர், இது ஏற்கனவே பேசின விஷயமா இருக்கலாம். ஆனா அது சம்பந்தமா மிஸ்டர் பாஸ்கர் தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்றதை நாம நிராகரிக்க முடியாது இல்லையா? மிஸ்டர் பாஸ்கர் நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். என்னோட மனைவியை தன்னை கிளைம் பண்ணிக்கிறாங்களே மிஸ்ஸஸ் அபி, அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து என் மேலேயோ என் குடும்பத்து மேலேயோ பிரியமோ ஈடுபாடோ கிடையாது. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க குடும்பம், அம்மா, தங்கச்சிங்க, அவங்க மேலே தான் அக்கறை. இதை போய் ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியுமா? பிறந்த வீட்டு மேல பாசம் பெண்களுக்கு இருக்கிறது இயல்பான விஷயம் தானே. அது சரி, அவங்க சம்பளத்தை நீங்க உங்க குடும்பத்துக்கு வேணும்னு கேட்டீங்க இல்லையா? கேட்டேன், கேஷுவலாக கேட்டேன்.
ஆனா அபி அவளோட சம்பளத்தை எத்தனை தடவை என்கிட்ட கொடுத்துருக்கான்னு கேளுங்க. ஒரு தடவையோ 2 தடவையோ தான். மற்றபடி அவ சம்பளத்தை அவ குடும்பத்துக்கு தான் செலவு பண்ணியிருக்கா. என்ன பண்றது சார்? அபி உங்க கூட வாழ்ந்தது மொத்தமே 4-5 மாசம் தானே. அதுக்குள்ளதான் நீங்க அவங்கள பிறந்த வீட்டுக்கு துரத்திட்டீங்களே. நான் துரத்தினேனா? சாரி சார், அவ்வளோதான் போனான். இல்லையே, அபி சொல்றபடி பார்த்தா. யுவர் ஆனர், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்கள். இப்போ நம்ம பேச வேண்டியது என் கட்சிக்காரன் மிஸ்டர் பாஸ்கர் அவர் மனைவி அபிநயாவை டைவர்ஸ் பண்றதை பத்தி, அதுக்கான காரணங்களை பத்தி. என்ன காரணம்? அதை பத்தி இந்த கோர்ட்ல ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்ல உங்க பழைய பெட்டிஷன்ல தான் அதை பத்தி ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? சாரி யுவர் ஆனர், ஏற்கனவே இந்த காரணங்களை நாங்க குறிப்பிடல. ஏன்னா அது அப்ப இருந்த சூழ்நிலை தான் அது காரணம். ஆனா இப்போ விவாகரத்தை தவிர்க்கவே முடியாதுன்னு என் கட்சிக்காரன் நினைக்கிறதுனால அதுக்கான உண்மையான காரணங்களை கோர்ட்ல மறைக்காம சொல்ல வேண்டியிருக்கு. என்னோட கிளையண்ட் திருமண பந்தத்தை மதிக்கிறவரு, முடிஞ்ச வரைக்கும் தான் மனைவியோட இணக்கமா போகணும் தான் விரும்பினாரு. ஆனா மிஸ்ஸஸ் அபிநயா அவருக்கு ஒரு நல்ல மனைவியா நடந்துக்கல. அவங்க எப்பவுமே அவங்க அம்மா வீட்லயே தான் இருந்தாங்க. பல முறை மிஸ்டர் பாஸ்கரை அவங்க அவமானப்படுத்திருக்காங்க. பொய் கேஸ் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட அவங்க இழுத்திருக்காங்க. ஆனா இதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட மிஸ்டர் பாஸ்கரால ஒரு விஷயத்தை மட்டும் பொறுத்துக்க முடியல யுவர் ஆனர். ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், பட் மிஸ்ஸஸ் அபிநயாவோட நடத்தை சரியில்லை. பாஸ்கர், இது சரிதானா? இதை தான் உங்க குற்றச்சாட்டா சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். இதை நான் சொல்ல விரும்பல. சொல்ல போனா நான் முதல்ல நம்பல. ஆனா நம்புற மாதிரி சந்தர்ப்பங்கள் உருவாயிடுச்சு. ஒரு ஆளோட அவளுக்கு இருக்கிற பழக்கம் எல்லாம் மீறி இருக்கு. மிஸ்டர் பாஸ்கர், ஆதாரம் இல்லாம இப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தரை பத்தி அவதூறு சொல்றது குற்றம்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். எந்த புருஷனும் கட்டின பொண்டாட்டி மேல அபாண்டமா பழி சுமத்த மாட்டான். ஏன்னா அது என்னையும் பாதிக்கும். பொய் சொல்லவோ அபாண்டமா அவதூறு சொல்லவோ எனக்கு இஷ்டம் இல்லை. என் மனைவிக்கு இன்னொரு அஃபேர் இருக்கு சார். யார் கூட அஃபேர்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அவ கூட வேலை பார்த்தவர், அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவ கூடவே இருக்கிறவர் மிஸ்டர் தொல்காப்பியன். மிஸ்டர் தொல்காப்பியனுக்கும் அவிக்கும் அஃபேர் இருக்கு. அவர் போய் சொல்றாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. நிச்சயமான பிறகும் அவிய தனியா சந்திச்சு லவ் லெட்டர் கொடுத்தாரு. என்ன தனியா சந்திச்சு அவி பத்தி தப்பு தப்பா பேசினாரு. எங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பல முயற்சிகள்ல இறங்கினார். இருந்தாலும் எங்க கல்யாணம் நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஆளோட எப்படி நட்பு வச்சுக்க முடியும்? ஆனா எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயிடுச்சு. அவி என்னை விட்டு விலகி விலகி போனா. தொல்காப்பியனோட பல இடங்கள்ல சுத்தினா. மிஸ்டர் தொல்காப்பியனுக்கு கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ பக்கத்துல இருந்து பணிவிடை செஞ்சேன். சில நாள் ராத்திரி அவன் வீட்டில் தங்கினா.